நான் ஏன் உன்னை பார்க்கணும், நான் ஏன் உன்னை வந்து பேசணும், அப்புறம் ஏன் நீ வந்து வெறுக்கணும், அப்புறம் மறுபடியும் ஒரு கேட்டுச்சுக்காக நீ ஏன் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொன்னவன், அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக ஆகணும். ஏன் எல்லாம் நீ தான் பண்ண கடைசியில். காதல் ஆரம்பிக்கும் போது அதுல இருக்க சந்தோஷத்தை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா காதலை பிரேக்கப் பண்றப்போ அதை மூஞ்சிக்கு மூஞ்சி நேருக்கு நேர் சொல்ற தைரியம் நிறைய பேருக்கு கிடையாது. அவங்க நீங்களா பிரேக்கப் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யற செயல்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்கு தலைகால் புரியல. ஏன்னா லவ் யூனா லவ் யூ தானே. முதல்ல நீங்களும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டும் பக்கம் பக்கமா பேசிட்டு இப்ப நீங்க வசன வசனமா எழுதி அனுப்பினாலும் அவங்க ரெஸ்பான்ஸே இல்லாம ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுதான் பிரேக்கப்பின் ஆரம்ப நிலை. புரிஞ்சுக்கோங்க பசங்களா. இதுதான் பிரேக்கப்போட ஸ்டேஜ் 1 அப்படின்னு கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்டேஜ் 2. திடீர்னு உலகத்திலேயே இவங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. அதாவது நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு அப்புறம் ரிப்ளை பண்றது. இப்ப போன் பண்ணீங்கன்னு எடுக்காமயே இருக்கிறது. கேட்டா ஆபீஸ்ல இருந்தேன், கிளாஸ்ல இருந்தேன், அப்பா கூட இருந்தேன், அம்மா கூட இருந்தேன், தண்ணி குடிச்சிருந்தேன்ட்டு காரணம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவ வந்துட்டு எல்லா விஷயத்திலயும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. தொட்டதுக்கெல்லாம் சண்டை தான். இப்ப போன் ஒரு ரிங்ல எடுக்கல, ஏன் ஒரு ரிங்ல எடுக்கலன்றா. இப்ப போன் ஒரு ரிங்ல எடுத்தா ஏன் ஒரு ரிங்ல எடுக்கிறேங்கிறா. இப்ப நான் ஒரு ரிங்ல எடுக்கிறதா இல்ல ஒரு ரிங்ல எடுக்க வேணாமா புரியல. அப்படியே மண்டையெல்லாம் குழம்பி போச்சு. ஆனா இவங்களே தான் ஒரு 2 மாசம் முன்னாடி பார்த்தா ஏன் போன் எடுக்கலன்னு கூட சண்டை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னா இதுதான் உங்க பிரேக்கப்போட 2வது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டேஜ் 3. எதெல்லாம் உங்ககிட்ட பிடிச்சதுன்னு அவங்க சொன்னாங்களோ இப்போ அதை வந்துட்டு எனக்கு பிடிக்கல, இது வேண்டாம், அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா சொல்றாங்க அப்படின்னா இதுதான் ஸ்டேஜ் 3 ஆஃப் பிரேக்கப். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 4 ஆஃப் பிரேக்கப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட். இத்தனை நாளா நீங்க வந்து உங்க கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அவங்க ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தவங்க இப்ப நீங்க கல்யாணத்தை பத்தி பேசினாலே அவங்க வேற டாபிக்கு போறதோ இல்ல வந்துட்டு பேசாமே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க இங்க நீங்க வந்து ஜோக்கரா மாறிட்டீங்க. புரிஞ்சுக்கோங்க. நீங்க நம்பலினாலும் அதுதான் நெசம். இப்போ பெண்களுக்கு 18 வயசுக்கு மேலேயும் பையனுக்கு 21 வயசுக்கு மேலே இருந்தா கண்டிப்பா நீங்க 2 பேர் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா சட்டம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க நம்பலினாலும் அதுதான் நெசம். அப்படி மாத்துறாங்க அப்படின்னா இது வந்து உங்க பிரேக்கப்புக்கான ஸ்டேஜ் 4. இப்ப ஸ்டேஜ் 5. இப்போ முதல்ல தனித்தனியா பார்த்துட்டு இருந்த நீங்க இப்போ உங்களை பார்க்கணும்னு வரும்போதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர்றது, என் ஃப்ரெண்டு கூட இருந்தா எனக்கு இதா இருக்குன்னு சொல்றது, உங்களோட டைமே ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறது, உங்களை ஃபுல்லாக அவாய்ட் பண்றது, இது எல்லாம் நடக்குது அப்படின்னா இதுதான் ஸ்டேஜ் 5 ஃபார் பிரேக்கப். இப்ப சண்டை போடணும்னே காரணம் தேடிட்டு இருக்கிற. ஏன்னா பிரேக்கப் பண்ணணும். ஏன் பிரேக்கப்னா அதுக்கும் ஒண்ணு சொல்றது இல்ல. இல்ல புரியல. அதுக்கு நீ என்னை ஃப்ரெண்டா கூட வச்சிருக்க வேணாம். நீ முதல்லயே விட்டுருந்தா நான் பாட்டுக்கு சிவனைக்கு போயிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்திருப்பேன். இப்போ வந்து எல்லாமே நீ தான் இருந்த, ஆனா நீ போயிட்ட. இத்தனை ஸ்டேஜை தாண்டினதுக்கு அப்புறம் கடைசியா எடுக்கிற ஆயுதம் இதுதான். இப்போ நீங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கிற இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே திடீர்னு பிளாக் பண்ணிடுறது. எதுவுமே சொல்லாம, காரணமே சொல்லாம பிளாக் பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டா நீங்களா புரிஞ்சுக்கிட்டுமாமா பிரேக்கப்னு சொல்லிட்டு. இதுதான் உங்களோட கடைசி ஸ்டேஜ் மக்களே. அதனால பசங்களா உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருக்குது அப்படின்னா உஷாரா இருந்துக்குங்க. ஏன்னா அடுத்து வந்து உங்களுக்கு பிரேக்கப் பண்ணிவிட போறான்னு அர்த்தம். சில பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க வந்துட்டு சுலபமா பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஆண்களுக்கு வந்து மிக வலியை கொடுக்கும். சரிங்களா? இது வந்து அவ்வளவு ஈஸியெல்லாம் இருக்காது. நீங்க பண்ற ஒவ்வொரு செயலும் அதை வந்து நீங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாலே அவன் அதோட ஏதோ பார்ப்பான் அதுல இருந்து வெளியே வரக்கு. நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவன் கண்டிப்பா அதுல இருந்து வெளியவே வர முடியாது. அதனால நீங்க மூஞ்சிக்கு மூஞ்சி நேருக்கு நேரா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்க பண்ண காதலுக்கு கொடுக்குற மரியாதையா இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பணம் ஏதாவது கொடுத்துருக்கீங்க, அதாவது கிஃப்டை தாண்டி பணமா ரொக்கமா ஏதாவது கொடுத்துருக்கீங்க, அதை வந்துட்டு நீங்க திரும்பி வாங்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாங்கலாம். அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்குது. கரெக்டா உங்ககிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்குது அப்படின்னா நீங்க ரெக்கவரி ஆஃப் மணி போட்டு அதை கண்டிப்பா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல வீடியோ நம்மளுக்கு வர காத்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க.
நன்றி, வணக்கம். பஞ்சாயத்து முடிஞ்சுச்சு.